அனைத்து ஆன்ம உறவுகளுக்கும் இறை அருளுடனும் பணிவுடனும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் பிளிஸ் வேலி. நாம் கடந்த காணொளியில் அருள் தேகத்தின் பிறப்பும் விரிவும் என்ற அந்த ஆழமான உண்மையை பற்றி பகிர்ந்தோம். அந்த அருள் தேகம் என்பது ஆன்மாவின் வெளிப்பாடு மட்டுமல்ல, அது பரமாத்மாவின் திருஸ்பரிசம் எனும் தொடுதலின் வெளிப்பாடாக உள்ளது என்பதை நாம் உணர்ந்தோம். இப்போது அந்த அருள் தேகம் எப்படி வாழ்வாக உங்களிடம் பேச ஆரம்பிக்கிறது என்பதை நாம் கண்டறியப் போகிறோம். அதாவது அருள் செய்கிற தருணம் அல்ல, அருள் பாயும் வாழ்வு என்பது எதனால் ஆரம்பமாகிறது என்பதை. இது ஒரு ஒற்றை தருணம் அல்ல, இது தொடர்ச்சியான நிலை. இதை புரிந்து கொண்டால் நீங்கள் உணர்வீர்கள், இறைவன் உங்கள் மூலம் செய்கிறார் என்பதையும் நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்பதையும். ஒரு நிமிடம் வருகிறது, அந்த நிமிடத்தில் நான் செய்கிறேன் என்ற உணர்வு முழுமையாக மறைந்து விடுகிறது. உங்கள் உள்ளம் ஒரே நேரத்தில் ஆழ்ந்த அமைதி மற்றும் ஆழ்ந்த விழிப்புணர்வின் நிலையை அடைகிறது. ஆனால் அதே சமயம் உங்கள் வாழ்க்கையில் சில செயல்கள் இயல்பாக நடைபெறுவதை நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் திட்டமிடாமலே உங்கள் கால்கள் தானாகவே எங்கோ ஒரு நோக்குடன் நகர்கின்றன. யாரோ உங்களை அந்த வழியில் நடத்தியது போல உணர்கிறீர்கள். அந்த தருணமே அருள் செயல்படுகிறது என்ற நிலையின் தொடக்கம். இது உங்கள் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட நிலை அல்ல. இது தியானத்தில் கட்டுப்படுத்தி உருவாக்கப்படும் நிலையும் அல்ல. இது உங்கள் ஆன்மாவின் மிக ஆழத்தில் பரமாத்மா தன்னுடைய நிச்சயமான அருளால் தொடும் ஒரு புனித நிகழ்வு. பாரம்பரிய வழிகளிலோ திட்டமிட்ட முயற்சியிலோ இந்த செயல்கள் நடப்பதில்லை. அவை யாரும் முன்னரே யோசிக்காதபடி, ஆனால் பரமாத்மா தீர்மானித்த வகையில் துல்லியமாக தகுந்த நேரத்திலும் இடத்திலும் இயற்கையாகவே நடைபெறுகின்றன. ஒரு மனிதரை நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பே பரமாத்மா வழி அமைத்து விடுகிறார். ஒரு வார்த்தை கூற வேண்டிய நேரம் வந்தால் அது மிகச் சரியாக உங்கள் வாயால் வெளிப்படுகிறது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் சக்தி பரமாத்மாதான். அவரது செயல்கள் மௌனமாக நிகழும். அது ஒரு பார்வையாக இருக்கலாம், ஒரு பரிசுத்தமான அசைவாக இருக்கலாம், அல்லது சொற்கள் இல்லாத ஒரு அமைதியான நிமிடமாக இருக்கலாம். ஆனால் அந்த அமைதியின் உள்ளே வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி அடங்கியிருக்கிறது. அந்த ஆன்மா எதையும் பேசவில்லை என்றாலும் அவரின் அருகில் இருக்கும் தன்மையே ஒரு அமைதியான அதிர்வை ஏற்படுத்துகிறது. அவர் எதையும் சொல்வதில்லை, ஆனால் அவரது பார்வையில் வெளிப்படும் அந்த தூய தெய்வீக அன்பு அருகிலுள்ளவர்களின் மனத்தை கனிந்த மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்புகிறது. இது வார்த்தைகள் மூலம் அல்ல, நேரடியாக உள்ளத்திற்குள் நுழையும் அருள் அலை போல செயல்படுகிறது. அந்த பார்வை ஒரு பரிசுத்த சக்தியைப் போல எந்த எதிர்ப்பும் இன்றி மனதை மாற்றும் திறனை கொண்டுள்ளது. சில சந்திப்புகள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைக்கும் வகையில் ஏற்படுகின்றன. அது யாரோ முன்கூட்டியே திட்டமிட்டது போல தோன்றினாலும் உண்மையில் அந்த சூழலை ஏற்படுத்தியது பரமாத்மாவின் அருளின் துல்லிய இயக்கம்தான். காணாதவர்கள் கூட மாறுகிறார்கள். அந்த அருள் தேகம் அவர்கள் அறியாத இடத்தில் இருந்து அவர்களை தொடுகிறது. அது வலிமையான தெய்வீக அதிர்வெண்ணாக செயல்படுகிறது. பார்க்கும் பொழுது அந்த ஆன்மா செய்வதைப் போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவர் செய்வதில்லை. அவர் முழுமையாக அருளின் ஓர் ஊடாடும் பாதையாக மட்டுமே இருக்கிறார். அவர் செய்கிற செயல்கள் எல்லாமே ஒரு அழுத்தமற்ற அருள் ஓட்டமாகவே நடைபெறுகிறது. யாரும் அதை ஒரு மனிதன் செய்கிறார் என யோசிக்க முடியாத அளவுக்கு அது இயற்கையாக வெளியேறும். இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம், இது அவதாரம் போலத்தானா என்று. இது அவதாரமா? இல்லை,
அவதாரம் என்றால் பரமாத்மா தானாகவே மனித உருவில் தோன்றி தர்மத்தை நிலைநாட்டி நேரடியான செயல்களை உலகில் நிகழ்த்தும் தனித்துவமான தோற்றமாகும். ஆனால் அருள் தேகம் பெற்ற ஆன்மா அந்த அவதாரத்தின் முழுமையான உருவம் அல்ல. ஆனால் அவன் ஊடாக பரமாத்மாவின் அருள் சக்தி இயங்குகிறது. அது எந்த ஆசையுமின்றி எதையும் திட்டமிடாமல் இயற்கையாகவும் அமைதியாகவும் அந்த ஆன்மாவிலிருந்து வெளிப்படுகிறது. அவரிடம் ஒரே நேரத்தில் பரமாத்மாவின் சக்தி இருக்கலாம். ஆனால் அவதாரத்தை போல ஒரே ஒரு தெய்வீக கடமையோ ஒரு இறை திட்டமோ அவருக்கில்லை. பரமாத்மாவின் சக்திகள் இயற்கையாகவே அவனுடைய உள்ளத்திலும் செயல்களிலும் தோன்றி அவன் வாழ்க்கை அருளின் வழியாக மாறுகிறது. அதனால் அவரிடம் அவதார சக்தி இருக்கிறது. ஆனால் அது எதையும் பறைசாற்றாமல் அமைதியாக உலகை நன்மை செய்யும் ஒரு ஊடுருவும் அருளாகவே வெளிப்படுகிறார். அந்த ஆன்மா இருக்குமிடம் பரிசுத்தமாக மாறுகிறது. அவரை சுற்றியுள்ளவர்கள் உணர்ந்தாலும் இல்லை என்றாலும் அவர்களது உள்ளங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அந்த ஆன்மா இருக்கும் இடத்தில் தொழில், குடும்பம், சமூக உறவுகள் அனைத்திலும் ஒரு சீரான அமைதி தோன்றுகிறது. இந்த அமைதி அங்கே உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசாக மாறுகிறது. பார்வையில் அன்பு, செயல்களில் அமைதி, சிந்தனைகளில் தெளிவு, இதெல்லாம் அவரை சுற்றியுள்ளவர்களுக்கு தோன்றும். அந்த ஆன்மா இருக்கும் இடத்தில் பசுக்கள் அமைதியாக நெருங்கி நின்று விடுகின்றன. பறவைகள் பயமின்றி அருகில் வந்து அமர்கின்றன. குழந்தைகள் மனம் விட்டு சென்று அவரை அணைகின்றன. ஏனெனில் அந்த சூழலை இயற்கையே உணர்கிறது. அங்கே ஒரு அருள் நிறைந்த உயிர் இருப்பதை அது உணர்கின்றது. இது யாருக்கும் சாத்தியமில்லாத நிலை அல்ல. இத்தகைய அருள் பாயும் வாழ்வு நமக்கு சாத்தியமே. ஒரு மனிதன் மனதில் பல வருடங்களாக காயங்கள், கோபம், பயம் போன்ற பல தடைகளை சுமந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் தினமும் சிந்தையுடன் ஆழமாக மூச்சை இழுத்து விடும்போது அந்த மூச்சு அவனது மனதின் கசப்புகளை மெதுவாக குறைக்க ஆரம்பிக்கிறது. அதேபோல் அவனது மனதிலிருந்து உண்மையாக பிரார்த்தனை செய்யும்போது உள்ளம் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கிறது. ஒருவரிடம் அன்போடு நடந்து கொள்ளும்போது அந்த அன்பு அவனது உள்ளத்திலிருந்த ஆணவம், அகங்காரம் போன்றதை மெதுவாக கரைக்க ஆரம்பிக்கிறது. இந்த மாற்றங்கள் வேகமாக அல்லது வெளிப்படையாக தெரியாது. ஆனால் அந்த மாற்றம் உண்மையாக நடக்கிறது. இதுதான் அருள் செயல். அருள் சத்தமில்லாமல் மென்மையாக நம் உள்ளத்தை நன்கு புரிந்து கொண்டு மாற்றிக்கொண்டே வருகிறது. மனதின் கருத்த சுவர்களை உடனே உடைக்காமல் அது மென்மையான ஒளியாக நுழைந்து நம்மை அமைதியான உள்ளத்திற்கு அழைத்து செல்கிறது. அதுவே வாழ்க்கையை மாற்றும் முதல் படியாகும். அந்த அருள் நம் வாழ்வில் நுழைய நம் உள்ளம் தூய்மையாகவும் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் ஆன்மீகமாக வளர்ச்சியடைந்ததாகவும் இருக்க வேண்டும். அந்த நிமிடம் என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே. அருள் செயல்பட தொடங்குகிறது என்பது ஒரு பரிமாண துவக்கம். ஆனால் அதை நாம் நன்கு பற்றி தக்க வைத்து வளர்த்து கொள்வது நமது கடமை. இனி நான் செய்ய வேண்டாம், நீ செய் என்று நாம் மனதோடு கூறுகிற அந்த முழுமையான சரணாகதி ஒரு முறை உணர்ந்துவிட்டால் போதும் என்று நினைக்கக்கூடாது. அது நம் உள்ளத்தில் தொடர்ந்து ஓடும் ஒரு மந்திர நிலையாக உருவாக வேண்டும். ஏனெனில் ஒரு முறை அருள் செயல்பட ஆரம்பித்தாலும் நமது மனித பண்புகள் சிறு அளவிலாவது மீண்டும் எழும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த நான் என்ற உணர்வு மீண்டும் வந்துவிடக்கூடும். அதனால்தான் அந்த சரணாகதி நிலையை சீராக உணர்ந்து கொண்டே ஒவ்வொரு அனுபவத்திலும் நம் சுயத்தை மெல்ல மெல்ல கரைத்து பரமாத்மா மட்டும் நம்மில் இயங்கும் நிலையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். உயிர் எனும் தனிப்பட்ட தன்மையை தாண்டி இறைநிலையே நேரடியாக வாழ்வாக கலக்கிறது.
அந்த வாழ்வு எதற்கும் உட்பட்டதல்ல. அது முழுமையான அருளின் வெளிப்பாடாகவே பாய்கிறது. முடிவாக, அருள் பாயும் வாழ்வு என்பது ஒரு நாளின் முடிவில் நாம் வாழ்ந்தது என்று பெருமையாக கூறும் நிலை அல்ல. அது ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு புலனும், ஒவ்வொரு செயலும் பரமாத்மா மூலம் இயக்கப்படும் வாழ்வு. இது ஒரு சுத்தமான வழி, ஒரு வழிகாட்டும் ஒளி. இப்பொழுது நீங்கள் கேட்டதை உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொண்டால் அந்த அருள் உங்கள் வாழ்வில் பாயும். அதுதான் பரம சத்தியம். வாழ்க அருள், வாழ்க ஆன்மா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.